வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அதாவது குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தண்டனைகள் சரிவர கொடுக்கப்படுறதில்ல. அப்படிங்கிறது தான் பெண்களை பொறுத்த அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தாக்கா அப்படிதான் இருக்கு. தப்பு அப்படின்னு இருந்தாலும் லஞ்சம் கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. 100 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து கோடி கோடியான ஊழல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்க நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் மருமகளுக்கு ஏற்படுகிற அநீதி. இப்போ சமீபத்தில் கடந்த 5-6 நாட்களாக நம்ம தமிழகத்தை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடி வயிறையே கதிகலங்க வைக்கிற அளவுக்கு நடந்திருக்கிற அந்த ரிதன்யாவுடைய அந்த தற்கொலை தான் மிகப்பெரிய தாக்கத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு புகுந்த வீட்டில் போனால் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் இங்கே எல்லா பெற்றவங்களுமே வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுவும் அப்படியான ஒரு சோகத்தை இன்னும் அதிகப்படுத்தி தருது, கலவரத்தை அதிகமாக்கி கொடுத்துட்ருக்கு. மிகப்பெரிய பணக்காரர் தான் ரிதன்யாவுடைய குடும்பத்தார். அதே போல் மிகப்பெரிய பணக்காரர் தான் ரிதன்யாவை கல்யாணம் பண்ணிட்ட அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும். ஆனால் அந்த ரிதன்யாவுக்கு நடந்த கொடுமைகள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு, எந்த விஷயமா இருந்தாலும் பெத்த அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. பர்சனலாக உடல் சம்பந்தமான விஷயங்களை தன்னுடைய அம்மா கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. ஆனால் அம்மா கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாத அளவுக்கான கொடூரங்கள். இது என்ன சைக்கோத்தனம் அப்படிங்கிறது பயமாக இருக்குது நமக்கு. காலம் எங்கே போயிட்டுருக்கு? இந்த செல்ஃபோன் தான் இது அத்தனைக்கும் காரணமா? இப்போ அந்த காலத்துலலாம் பிஎஃப் படங்கள்னு இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலைக்காட்சி போடுவாங்க. அந்த ஒரு மலையாள படமாவது ஏதாவது இருக்கும். 5:30க்குள்ள வண்டி 8:30க்குள்ளார வண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு போய் கூட்டம் பார்க்குறதுக்குன்னு கூட்டம் வரும். அதில் 2 மணி நேரம் படம் ஓடும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 நிமிஷம் ஒரு செக்ஸு தனமான ஒரு பிட்டு ஒன்று ஓடும். அதை பார்க்கறதுக்கு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லாம் சைக்கிளில் போன ஆளுங்கள்லாம் 80ஸ்ல உண்டு. மலையாள படங்களுக்கு இப்படியான ஒரு வரவேற்பு அப்படின்ட்டுலாம் ஒன்று இருந்துச்சு. இதற்கு பிறகு பிஎஃப் அப்படிங்கிற டெக்கு போட்டு வீடியோ கேசட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் டெக்கு வாடகைக்கு எடுத்துக்குவாங்க, பிஎஃப் கேசட்டெல்லாம் அப்படியே போட்டு பார்ப்பாங்க. இப்போ கையில் இருக்கிற செல்ஃபோன்லேயே எல்லா விஷயங்களுமே கிடச்சிருது. அப்படின்னும் போது இது எல்லாம் ஒரு வக்கிரத்தனமான உக்கிரத்தனமான குணாதிசயங்களை அப்படியே மாற்றி போட்டுருதோ. ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம செக்ஸ் அனுபவிக்கணும், இந்த மாதிரி விஷயமா நம்ம மனைவியை ட்ரீட் பண்ணணும், பெண்களோட அப்படி இச்சையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனநிலைக்கு அப்படியெல்லாம் மாற்றிருதோ அப்படிங்கிற கேள்வி தான் ரிதன்யாவுடைய அந்த புருஷங்காரனை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளார ஏற்படுற கேள்வியாக இருக்குது. ரிதன்யா தன்னுடைய மாமியார்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட அவங்க மனம் விட்டு சொல்லியும் கூட அவங்க அதை கருத்தில் கேட்கல. இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்டவ் வெடித்து மருமகள் சாவு அப்படின்னு அந்த காலத்துலலாம் பேப்பரில் செய்தி வரும். அப்படி ஸ்டவ் வெடிச்சுது அப்படின்னு சொன்னாக்க இந்த மாமியார் கொடுமை அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தெரிஞ்சிக்க முடியும். மாமியார் கொடுமைனாக்க ஸ்டவ் வெடித்து அப்படின்னு இருக்கும். அந்த கொலையோ அல்லது தற்கொலைக்கோ பின்னாடி மாமியார் கொடுமை இருக்கும். அந்த மாமியாரும் ஏன் கொடுமைப்படுத்துகிறவா அப்படின்னு பார்த்தாக்க வரதட்சணை அப்படிங்கிற டௌரி அப்படிங்கிற விஷயம்தான் காரணமாக இருக்கும். 50 பவுன் நகை போட்டேன், நீங்கள் 10 பவுன் தான் கொடுத்தீங்க, பாக்கி எங்கே? 25 பவுன் நகை போட்டீங்க, 22 பவுன் நகை தான் போட்டீங்க, பாக்கி 3 பவுன் எங்கே அப்படின்னு சொல்லிலாம் 80களில் பல பெண்கள் இறந்து போயிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் இந்த பாக்கி இருக்கிற நகையையும் கையில் தர வேண்டிய ரொக்க பணத்தில் 25,000 ரூபாயில் 20,000 ரூபா கொடுத்தாச்சு, இன்னும் 5,000 ரூபாயும் 2 பவுனும் தரணும். அது தந்தாதான் என் பையனோட நீ வாழ முடியும்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு, வீட்டில் இனி இவன் கூட வாழவே தயாராக இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு கணவர் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து இன்னைக்கு நரைமுடியோடு இருக்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க.
இப்படி தமிழகத்துல எவ்வளவு படித்து முன்னுக்கு வந்து நல்ல நிறுவனத்துல கை நிறைய சம்பாத்தியத்துல இருந்தாலும் கூட, எவ்வளவு சொத்து பத்துகளுக்கு அதிபதியாக ஒரு பெண் இருந்தாலும் கூட, இப்படியான ஒரு விஷயத்துல அவ சின்னாபின்னமாக்கப்பட்டுறா அப்படிங்கிறது ரிதன்யா விஷயத்திலையும் நடந்திருக்கு. ரிதன்யா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு பிறந்த ஒரு பெண் தான் ரிதன்யா. பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தாலே நமக்கெல்லாம் திட்ட தோணாது. அப்படி ஒரு குழந்தை முகமா இருக்கு. நம்ம வீட்டு பெண் எப்படி இருப்பா, குழந்தை எப்படி இருப்பாங்கிற மாதிரியான ஒரு முகம் அவளுக்கு குழந்தைக்கு இருக்கு, அந்த பெண்ணுக்கு இருக்கு. பெரிய பட்டதாரி படிப்பு படிச்சிருக்கிறவ. 300 பவுன் நகை போட்டிருக்காங்க. 300 பவுன். இன்னைக்கு தேதிக்கு ஒரு பவுன் நகை எவ்வளவு அப்படின்னு பாருங்க. 300 பவுன் நகைனாக்க எவ்வளவு ரூபாய் நகைக்கு மட்டுமே அந்த குடும்பம், ரிதன்யாவுடைய குடும்பம் செலவு பண்ணியிருக்கு. அவங்க வந்து எவ்வளவு நகை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்க மாப்பிள்ளை வீட்டை. அதே போல எனக்கு கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த காலத்துலலாம் பைக் வேணும்னு கேட்பாங்க. இந்த காலத்துல கார் வேணும் அப்படின்னு கேட்கறது வழக்கமாயிடுச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுலேயும் இவங்க இந்த கார் தான் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த காருடைய விலையே 75 லட்சம் ரூபாய். அந்த காரையும் அவங்க மாமனார் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ரிதன்யாவுடைய அப்பா அந்த காரையும் வாங்கி கொடுத்துருக்காரு. 300 பவுன் நகையும் போட்டிருக்காரு. 75 லட்சம் ரூபாய் பணம், 300 ரூபாய் நகை எல்லாம் கொடுத்து நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணு கணவரோட சந்தோஷமா வாழணும், நம்ம பொண்ணு புகுந்த வீட்டில் நல்லா இருக்கணும், அந்த நம்ம பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை சீரும் சிறப்புமா வளரணும் அப்படிங்கிற ஒரே ஆசையை தவிர வேற என்ன ஆசை இருக்க முடியும் பெற்றவைங்களுக்கு? ஆனால் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை அப்படியே குடிச்சிட்டு இறந்து போன ரிதன்யா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான பேசுவோம். மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலத்தில் இருக்கிற நிகிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் கொல்லப்படுவதற்கு இறந்து போவதற்கு காரணமாக வெறும் 9.5 பவுன் நகை காணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க நிகிதா ஒரு பெரிய அக்யூஸ்டாகவும், நிகிதா ஒரு ஏகப்பட்ட குற்றங்களுக்கு சொந்தக்காரராகவும் இப்ப தெரிய வந்திருக்கு. அவரை தேடி இந்த நகைகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படையை அமைச்சு அன்னைக்கு போய் அஜித்குமாரை கொன்னாங்களே போலீஸ்காரங்க எல்லாம், இப்ப நிகிதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை ஒண்ணு வந்தா அமைத்தாலும் ஆச்சரியம் இல்லைங்கிற அளவுக்கு விஷயம் விபரீதமா போயிட்டு இருக்கு. அங்க நிகிதாங்கிற ஒரு பெண்ணுடைய சேட்டைகள், அட்டூழியங்கள், லஞ்ச லாவண்யங்கள் அப்படின்லாம் இருந்துச்சு, மோசடிலாம் இருந்துச்சு. இங்க ரிதன்யா அப்படிங்கிற பொண்ணுக்கு பெண்ணா பிறந்ததை தவிர அவ எந்த தப்புமே செய்யலங்கிறது தான் வேதனையான விஷயமா இருக்கு. அந்த ரிதன்யாவுடைய மாமனாரா இருக்கட்டும், ரிதன்யாவுடைய மாமியாரா இருக்கட்டும், ரிதன்யாவுடைய புருஷங்காரனா இருக்கட்டும், 3 பேருமே அநேகமாக ஒரு சைக்கோ குணம் கொண்டவர்கள், ஒரு உளவியல் கோளாறு கொண்டவர்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீ யார் கூடயும் பேசக்கூடாது, நீ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசக்கூடாது, எதிர் வீட்டுக்காரங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கதவை சாத்தி வச்சுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அப்பா அம்மா வந்தால் கூட அவங்கள்ட்ட நல்லபடியாக 4 வார்த்தை பேச முடியாத சூழலாக இருக்கட்டும்னு 78 நாள் தாங்க ஆயிருக்கு. 3 மாதம் கூட ஆகலை முழுசா. 78வது நாளில் அந்த பெண் இன்னைக்கு மரணத்தை தழுவி இருக்கிறாள். நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு கதி என்ன, இப்படி ஒரு கதி நடந்தால் எப்படி இருக்கும்? நல்லா தாங்கிக்க முடியுமா? ரிதன்யாவை தன் வீட்டு குழந்தையா இன்னைக்கு பாவித்து தான் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாய்மார்களும் இன்னைக்கு வருந்திட்டு இருக்கிறாங்க. அவன் கொடுத்துருக்கிற டார்ச்சரு, அவங்க கொஞ்சம் பொறுத்துக்கமா நீங்க சொல்ற விஷயம் இருக்குல்ல. எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு பொண்ணு இனிமே உங்க வீட்டு பொண்ணு இல்லை, எங்க வீட்டு பொண்ணு அவ, எனக்கு அவ மருமகன்னு நினைச்சீங்களா? எனக்கு அவ மகங்க. இப்படியான நம்ம ஆரூர்தாஸ் காலத்து டயலாக்குகள் எல்லாத்தையும் அவுத்து விடுறதுக்கு இங்க புகுந்த வீடு எப்போதுமே தயாரா இருக்கு. புகுந்த வீடு கை விரிச்சு நகைகளையும் பணத்தையும் வாங்குவதற்கு காத்துக்கிட்டே இருக்கு. அப்படி வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் குற்றம் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னி வரைக்க அதற்கு உண்டான கடுமையான சட்டங்கள் இருக்குதா அப்படின்னா இல்லை. மகளிர் காவல் நிலையம் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மகளிர் காவல் நிலையம் எதேச்சையாக செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இங்கே இருக்கு.
பெண்களுக்கான வன்கொடுமை சட்டம், போக்சோ மாதிரியான சட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாமே இன்னைக்கு தான் கடுமையாக்கப்பட்டு இருக்கு. தீண்டாமை வன்கொடுமை சட்டம்ங்கிறது கூட கடந்த 10-15 வருடங்கள்ல தான் அதிகப்படியாவே இருந்திருக்கு. தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொன்ன மகாத்மா காந்தியினுடைய வார்த்தை வெறும் வார்த்தைகளாக மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதே போல எத்தனை படித்து என்ன அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்ட காலமெல்லாம் தாண்டி இன்னைக்கு கை நிறைய லட்சமாய் சம்பாதிக்கிற அளவுக்கு பெண்கள் படிப்புல மிகப்பெரிய இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாலும் கூட, ஒரு நகர வாழ்க்கைக்கு நகர்ந்து விட்டாலும் கூட, ஒரு கம்பெனியை ஆரம்பித்து ஒரு 20-40 பேரை வைத்துக்கொண்டு வேலை பார்க்கிற அளவுக்கு நிர்வகிப்பு திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தோத்து போகிற இடம் அப்படிங்கிறது இந்த திருமணம், குடும்பம் அப்படிங்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளார அப்படிங்கிறத தான் ஒரு ஒரு மனநல ஆலோசகரா நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு உளவியல் இந்த இடத்துல சிக்கிக்குது. என்னன்னாக்க, கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு போனாங்க, அங்கே புருஷன் சரியில்லை. அப்போ புருஷ வீட்டிலேருந்து கோச்சிட்டு இங்கே பொண்ணு வந்துட்டாருனாக்க அவளை ஏற்றுக்கிறதுக்கு பெற்றவங்களும் தயாராக இல்லை. ஏன்? இந்த சமூகம் தயாராக இல்லை. அதனால பெற்றவங்க தயாராக இல்லை. என்னதான் இருந்தாலும், 1000 தான் இருந்தாலும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிற டயலாக் மட்டும் இன்னைக்கு வரைக்க 1000 காலமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படிங்கிற விஷயத்தையும், வம்ச விருத்தி சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறதையோ நாம இங்கே இருக்கிற டௌரி வாங்குபவர்கள், வரதட்சணை வாங்குபவர்கள் அதையெல்லாம் சிரமேற்கொண்டு உள்ள வார்த்தைகளை வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு உண்மையாகவே தன்னுடைய மருமகளை மகளாக பார்க்கிறார்களாங்கிறது சத்தியமா இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. பெரும்பான்மையான 100க்கு 4 மருமகள் சந்தோஷமா இருந்தாக்க அது பெரிய விஷயமா இருக்கு. எங்க மாமியாரும் நானும் அப்படி ஒரு தோஸ்துன்னு சொல்றவங்க ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க 100க்கு. மற்றபடி 25 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துல சாம்பாருக்கு தீந்துருச்சின்னு போடலைங்கிற காரணத்தை கூட இன்னைக்கு வரைக்கும் குத்தி காட்டுகிற மாமியார்களும் நாத்தனார்களும் மாமனார்களும் இருக்கிற குடும்பங்கள் தான் இன்னைக்கும் இருக்கு. இதுலயும் இந்த கணவன் ஒரு கையாளாதவனாவே இருக்கணும். ஒரு பணம் காய்ச்சி மரமாகவே ஒரு வீட்டில் இருக்கிற பையனை பார்க்கறதுக்கு இங்க ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. அவனை படிக்க வச்சோம், அதுக்கு உண்டான வரதட்சணையை கொடுங்க அப்படின்னு. பிஏ படிச்சிருந்தா ஒரு காசு, பிஎஸ்சி படிச்சிருந்தா ஒன்று, டாக்டருக்கு படிச்சிருந்தா ஒரு வரதட்சணைன்னு இன்னைக்கு படிப்புக்கும் உத்தியோகத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்கோ அது மாதிரி படிப்புக்கும் வரதட்சணை பணத்துக்கும் நகைக்கும் கார்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த சம்பளம் வாங்குறவரா அப்படின்னாக்கா அவருக்கு இவ்வளவு நகை போடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு நம்ம தராசு தட்டில் ஒரு புருஷனையும் மற்ற அடுத்த தராசு தட்டில் நகைகளையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு பார்க்கிற ஒரு கேவலமான மனநிலையிலிருந்து இன்னும் நாம மாறலை. நான் பொண்ணு எடுக்கிறேங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமக, என் பையனுக்கு நீங்கள் நகையெல்லாம் போட வேணாம், என் பொண்ணுக்கு நீங்கள் நகையெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்வதற்கு இங்கே எந்த ஒரு குடும்பமும் தயாராக இல்லை. அதே போல் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகுது, நாங்கள் நகையெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வரதட்சணையெல்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கே யாரும் முன்வரதில்லை. வரதட்சணைங்கிறது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு இருந்தாலும் கூட வரதட்சணைங்கிறத கொடுத்து செயலாற்றுவதுங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதற்கு அவங்க சொல்ற ஒரு அழகான டயலாக் என்ன தெரியுமா? நீங்க எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேணாம், உங்க பொண்ணுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை செஞ்சு போடுங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. 10 பவுன் நகை கொடுங்கன்றது கூட இங்க பெரிய பிரச்சனையே ஆகுறது இல்லை. உங்க பொண்ணுக்கு என்ன போடணும்னு நீங்க விரும்புறீங்களோ உங்க பொண்ணு நீங்க எது வேணாலும் போடுங்க, உங்க இஷ்டம், நாங்க அதுல குறுக்கிட மாட்டோங்க அப்படின்னு சொல்ற இடத்துலதான் மிகப்பெரிய ஆசைகள், மிகப்பெரிய பேராசைகள் இருக்கிறதா உளவியலோடு இதை பார்க்க வேண்டியிருக்கு, அணுக வேண்டியிருக்கு. அவன் கண்ட வீடியோக்களையும் பார்த்துட்டு கண்ட மாதிரியும் மனைவியை அவன் நெருங்கி இருக்கான், தாம்பத்தியத்துல அப்படி ஈடுபடுத்தி இருக்கான். அவன் கொடுத்த செக்ஸ் டார்ச்சர்களை அவளால் தாங்கிக்கவே முடியலங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. வரதட்சணை சம்பந்தமா 300 பவுன் நகை போட்டீங்க, இன்னும் 200 பவுன் நகை எங்க, அந்த 300 பவுன் நகையை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருக்கியே அப்படின்னு கேட்ட மாமியார் அவ ஒரு ராட்சசி.
இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சீனெல்லாம் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு தப்பிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதற்கு பின்னாடியில அரசியல் கட்சிகள் இருக்குனாக்கா, இது எங்கேயா இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குனாக்கா, அப்ப இந்த அது வரைக்கும் இந்த சொந்தக்காரங்களை பார்க்க எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு நிறைய சொந்தக்காரங்கலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா, ராம்ஜியோட நினப்பு அவங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னாக்கா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், தரிசனம் பண்ணணும் அப்படின்னாக்கா தான் ராம்ஜி நினப்பு வருங்க. இல்ல அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா உடனே ராம்ஜியை கூப்பிட்டுருவாங்க அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாங்கன்னாக்கா அங்க ராம்ஜி வரணும், கரெக்டா தெளிவா பேசிடுவான் ராம்ஜி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு. இது மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனாக்கா, இப்ப அந்த ரிதன்யா கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பத்துல போய் அவஸ்தைப்பட்டு வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் அவ பேசி பதிவு செய்யப்பட்ட அந்த வாட்ஸ்அப் உரையாடல் இருக்குல்ல, அந்த பொண்ணு பேசுனது, அந்த ரிதன்யா பேசுனது, அதை கேட்டு என்னால் அன்னைக்கு இரவு தூங்கவே முடியலங்க, தூங்கவே முடியல. மனசு முழுக்க ரிதன்யா என்னைய போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்தான். அவ்வளவு கோபம் வந்தது அந்த ரிதன்யாவுடைய மாமனார் குடும்பத்தின் மேல. அந்த மாமனார் குடும்பம் ஏதோ ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க போல இருக்கு. அவங்க அங்க இங்கே எப்படியெல்லாமோ பேசாமல் சொன்னல, எந்த கட்சியிலேயாவது ஒரு ஆளை பிடிச்சிருவாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க எந்த கட்சியா இருந்துட்டோம் டக்குன்னு ஒரு ஆளை பிடிச்சிருவாங்க. ஒருவேளை இவங்க அதிமுக காரங்களா இருந்தாலும் திமுக காரங்களை பிடிச்சிருவாங்க. உதாரணம் ஒன்று சொல்லட்டுங்களா? மதுரையில ஒரு முக்கியமான அமைச்சர், எல்லோருக்கும் பிடித்த நகைச்சுவைக்கும் தொடர்புடைய ஒரு அமைச்சர், அவருடைய மாப்பிள்ளைய அவருடைய வீட்டில் இருக்கிற கணக்கில் வராத கருப்பு பணத்தை லவடிட்டு போயிட்டாரு. கடைசியில அந்த பணம் யார் மூலமாகலாம் அந்த பணம் திருடப்பட்டிருக்கு பிளான் போட்டிருக்காங்கன்னாக்க, அந்த கட்சிக்கு கூட்டணியாக இருக்கிற டெல்லியை சேர்ந்த கட்சிக்கு உரியவர்கள் தான் இந்த கொள்ளைக்கு சம்பந்தத்துக்கு தொடர்புல இருக்கிற வக்கீல்மார்களா இருக்காங்க, வழக்கறிஞர்கள். ஆனா கடைசியில அந்த நகைச்சுவைக்கு உரிய அந்த இவர் இருக்கார முன்னாள் அமைச்சர், அவருக்கு உதவியாக இருந்து அந்த பணத்துல முக்கால்வாசியை ரெக்கவர் பண்ணி கொடுத்தது மதுரையை சேர்ந்த ஒரு திமுக அமைச்சர். இது எதுக்கு சொல்றேன்னாக்க, இந்த பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுனாக்க எந்த கட்சிக்கு வேணாலும் போய் கொஞ்சம் தலைவரை கொஞ்சம் பண்ணி கொடுங்க மாமா, என்ன மாப்பிள்ள, என்ன மச்சான் அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. இது ரிதன்யாவுடைய மாமனார் குடும்பத்திலேயே நடந்திருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு வழக்குகள்லாம் பதிவு செய்யப்படாம இந்த கேஸ் வாட்ஸ்அப் தகவல்கள் உலகெங்கும் பரவ தான் இப்போ அவங்க 2 பேர் மேலேயும் வழக்குகளாக பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த மாமியார் மேலே ஏன் அவங்கள கைது செய்யலை அப்படிங்கிற நடவடிக்கைக்கு எடுக்கவே இல்லையன்றதுக்கு பதில் இன்னும் கிடைக்கல. இந்த ரிதன்யா மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இந்த அதாவது கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம், ஆனால் நகை நட்டு இன்னும் சேர்த்து வைக்கலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற ஏழ்மையான குடும்பம் ஒரு பக்கம் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி கல்யாணம் ஒரு 20 பவுன் இது வரைக்கும் என் பொண்ணுக்கு சேர்த்துருக்கேன், கல்யாணத்துக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலங்க அப்படின்னு அதுக்கு அல்லாடிட்டு இருக்கிறவங்க, அதுக்கு ஒரு மிடில் கிளாஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு நகையே இல்லைன்னு சொல்கிற ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெற்றவங்களாக இருக்கட்டும், இல்லை 20 பவுன் 25 பவுன் நகை இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கேன், மாப்பிள்ளை சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிற ஒரு மிடில் கிளாஸ்காரங்களாக இருக்கட்டும், என் பொண்ணுக்கு எவ்வளோ வேணாலும் நகை போடுவாங்க, ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுகிற மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கட்டும். ஆனால் இவர்கள் வீட்டில இருந்து பெண்கள் கல்யாணமாகி வாழப்போகிறது என்னவோ புகுந்த வீட்டில் தான், கணவன் வீட்டில் தான், மாமனார் மாமியார் கூட தான். ஆனால் அந்த மாமனார் மாமியார் அங்கே சிக்கலாக இருந்ததுனாக்க, மாமனார் மாமியார் மச்சின நாத்தனார் கணவன்லாம் சிக்கலாக இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அவள் சந்தோஷமாக இருக்க முடியாது. இதுதான் இங்கே சோகம். ஏன்னா ஆரம்ப காலம் தொட்டே இங்கே பெண் என்பவள் அண்டி வாழ்பவளாகவே இருக்க. அப்பாவை நம்பி பெண் வாழறா, அண்ணன் தம்பியை நம்பி பெண் வாழறா, கணவனை நம்பி பெண் வாழறா, அதுக்கப்புறம் பையனை நம்பி பெண் வாழறா. இப்படியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான்
பெண் அடிமைத்தனம்ங்கிறதும், பெண் ஒரு போக பொருளுக்கு செக்ஸுக்கு மட்டுமானவள் அப்படிங்கிறதும், பெண் ஒரு நம்ம வீட்டுக்கு பெண்ணுக்கு பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குது அப்படின்னாக்க அங்கிருந்து நகைகளை புடுங்கு, பணத்தை புடுங்கு, காரை புடுங்கு, வீடு வாங்கு, சொத்து சேரு அப்படிங்கிற விதமாகவுமே இங்க இன்னமும் பார்க்கப்பட்டு இருக்கு. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது கடுமையாக்கப்பட்டது. பதிவு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குதோ அதே போல நீங்க எந்த கல்யாண மண்டபத்தில் வேணாலும் கல்யாணம் பண்ணுங்க. அப்படி கல்யாணம் பண்ணும்போது இந்தந்த முறையில் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், இந்த மண்டபத்தில் கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த இதுக்கு வரதட்சணை கொடுக்கப்பட்டதா, எவ்வளவு நகைகள் கொடுக்கப்பட்டது, கையில் ரொக்கம் கொடுக்கப்பட்டதா, எவ்வளவு கொடுக்கப்பட்டது, இந்த கல்யாணத்துக்கு உண்டான செலவு எவ்வளவு, இந்த கல்யாண செலவை பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் இருவரும் ஏற்றிருக்காங்களா இல்லை ஒருத்தர் மட்டும் ஏற்றிருக்காங்களா அப்படின்னு ஒரு டிசிஆர் ரிப்போர்ட் மாதிரி. டிசிஆர் ரிப்போர்ட்னா டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட். ஒரு தேட்டரில் படம் ஓடுதுனாக்கா காலை காட்சிக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு, மத்தியான ஷோக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு, மேட்னி எவ்வளவு, ஈவினிங் ஷோ எவ்வளவு, நைட் ஷோ எவ்வளவு, ஏன் கூட்டம் வரல, பக்கத்தில் தேட்டர் இருக்கா, பக்கத்தில் எந்த தேட்டரில் என்ன படம் ஓடிட்டுருக்கு, அது எத்தனை நாளாக ஓடிட்டுருக்கு, அங்கே கூட்டம் இருந்துச்சா, இங்கே ஏன் கூட்டம் இல்லைன்னு ஒரு டிசிஆர் ரிப்போர்ட் பதிவு பண்ணுகிற மாதிரி ஒரு எம்சிஆர் மேரேஜ் கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று எல்லோரும் திருமணத்தை பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு இருக்கும். ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்க பிறப்பு பதிவு பண்ணுறோம், அதனால சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. எனக்கு 56 57 வயசான எனக்கு இன்னமும் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டுட்டு இருக்காங்க. டெத் சர்டிஃபிகேட்டை நோக்கி போயிட்டு இருக்கிற வயசான காலத்துலையும் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டுட்டு இருக்கான். செத்தா டெத் சர்டிஃபிகேட் வேணுங்கிறான். ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் டெத் சர்டிஃபிகேட்டுக்கும் நடுவில் வாழுற வாழ்க்கையில் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், குறிப்பாக பெண்கள். அந்த பெண்களுடைய கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்போ தான் வைப்போம்? அவங்க ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்கிறாங்க, கிராப்பு வெட்டிக்கிறாங்க, டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, 2 வீலர் ஓட்டுறாங்க, ஸ்விக்கியில் வேலை பார்க்குறாங்க, செப்டோவில் வேலை பார்க்குறாங்க, ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க, 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க, நைட்டு 2 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு தனியாக வராங்க வண்டி ஓட்டிகிட்டு. இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி பெருமை பீத்திக்கிறதும், டிகிரியாக 4 டிகிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறது மட்டுமே சந்தோஷம். ஒரு கல்யாணம், அது கல்யாணம் பண்ணிட்ட பிற்பாடு புகுந்த வீடு அப்படிங்கிற செட்டப் தானே இன்னமும் இருந்துட்டு இருக்கு. கல்யாணம்னா பொண்ணுக்கு இவ்வளோ நகைகள் போடணும் அப்படிங்கிற ஒரு செட்டப்லேருந்து இன்னும் மாறலையே. அந்த வரதட்சணை அப்படிங்கிற அந்த டௌரி அப்படிங்கிற விஷயம் எப்போ விடுபடுவோம்? இன்னும் எத்தனை ரிதன்யாக்களை நாம் இதில் பலி கொடுக்க போகிறோம்? உளவியலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட்டை இங்கே எடுத்துக்கிட்டாக்க அவனை பைத்தியக்காரன்னு முத்திரை குத்திடும். பைத்தியம்ங்கிறது வேற, ஒரு சைக்கோத்தனமாக இருக்கிறதுங்கிறது வெவ்வேறையான உளவியல் விஷயங்கள். அதிலே ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் தமிழில் பேச்சு தமிழ், இலக்கிய தமிழ் அப்படின்ட்டுலாம் சொல்கிறது போல் இது ஒரு விதமானது. இந்த ரிதன்யாக்களை, அந்த ரிதன்யாக்களுடைய உளவியல் சிக்கல்கள் கொண்ட கணவன்மார்களிடமிருந்தும் காசாசை, பணத்தாசை, காராசை, நகையாசை, ஆபரண ஆசைகள்லாம் பிடித்த மாமனார் மாமியார்கள்ட்ட இருந்தும் எப்படி காப்பாற்ற போகிறோம்? அப்படி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு என் தாயே நான் முத்தம் கொடுத்தா டக்குன்னு எந்திரிச்சிருவிய அப்படின்னு சொல்லி கதறி அழுகிற அம்மாக்களுக்கு நம்ம அரசாங்கமும் நம்ம சட்டமும் என்ன பதில் சொல்ல போகுது? கோடி கோடியா செலவு பண்ணி உன்னைய பூவா வளர்த்து ஒருத்தன் கையில கொடுத்தோமே, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, எப்படியாவது நல்லபடியா நீ புருஷன் கூட வாழணுமான்னு சொல்லிட்டே இருந்தோமே, நீ சொன்னதை சரியா புரிஞ்சிக்காமலே விட்டோமே, வேணாம்மா இன்னொரு கல்யாணம் உனக்கு நான் பண்ணி வைக்கிறேம்மான்னு கூட சொன்னேன். ஆனா நான் ஒருத்தனுக்கு ஒருத்தி தானப்பா, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லப்பா அப்படின்னு சொன்னியேன்னு அந்த அப்பன்கள் அழறது இங்க இருக்கிற மாமனார் மாமியார்களுடைய காதுல கேட்கலையா? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகுது இந்த சமூகம்? மாமனார் மாமியாருங்கிறவங்க வேற, அப்பா அம்மா வேற அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்பா அம்மாங்கிறது எனக்கு இவங்க அப்பா அம்மா, என்னுடைய மனைவிக்கு என்னுடைய அப்பா அம்மாங்கிறவங்க ஒரு மாமனார் மாமியார். அவங்களே பலவிதமான ரோல்கள் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு மனிதர்களும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரிதன்யாக்களுடைய மரணம் தாங்குனா துயரத்தை
எங்கேயோ இருக்கிற என்னை போன்றவர்களுக்கு கொடுக்குது அப்படின்னாக்க 78 நாட்கள் அவளோட வாழ்ந்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? மருமகளை நீங்கள் மருமகளாக பார்க்க வேணாமா? மருமகளாக பார்க்க வேணாமா? அட்லீஸ்ட் ஒரு பொண்ணாக பார்க்க வேணாமா? அட எல்லாத்தையும் விடுங்க, ஒரு மனுஷியா ஒரு உயிராக பார்க்க வேணாம். ஒரு உசுராக நினச்சிங்கன்னாக்க அவன் சைக்கோத்தனமாக செய்கிற செக்ஸ் டார்ச்சர்களை நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்க. ஒரு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து பையனையும் கண்டித்து, அம்மா ஸ்தானத்தில் இருந்து உங்கள் மருமகளையும் அரவணைச்சிருக்க வேண்டாமா? அந்த மாமனார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இந்த காரை வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின காரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? யார் கூட சுத்த போறீங்க? நீ குடும்பத்தில் என்னை பற்றி சொன்னாக்க நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு கேனப்பைய ஈனப்பைய மிரட்டுறான். நீ என்னடா செத்து போகிறது? நான் எங்கள் வீட்டில் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாக்க நீ செத்து போயிடுவேன்னு என்ன மிரட்டுறியா? நான் செத்து உன்னையும் உங்கள் அம்மா அப்பாவையும் நான் இந்த உலகத்துக்கு காட்டுறேன்டான்னு ஒரு 27, 28 வயசு குழந்தை இறந்து போயிருக்கானே. இது அடுக்குமாது? இந்த பாவமெல்லாம் எங்கே போய் தொலைக்கிறது? எந்த கங்கையிலும் இந்த பாவம்லாம் போகாது தாயே, எந்த கங்கையிலையும் இந்த பாவம் போகாது. ரிதன்யாக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா, இன்னொரு ரிதன்யா இது மாதிரி சாகாமல் இருக்கணும் அப்படின்னா, வரதட்சணை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கடுமையான சட்டம் போடணும். ஆமாம், 10 பவுன் நகை வாங்கினாக்கா 5 வருஷம் தண்டனை, 100 பவுன் நகை வாங்கினாக்கா 15 வருஷம் தண்டனை, ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்லாம் போடுங்க. புருஷன் மட்டும் டார்ச்சர் பண்ணாக்க இந்த தண்டனை, புருஷனோட சேர்ந்து மாமனார் மாமியார் டார்ச்சர் பண்ணா அதுக்கு இந்த தண்டனை, புருஷன் மாமனார் மாமியார் நாத்தனார்னு சேர்ந்து டார்ச்சர் பண்ணா இந்த தண்டனை போடுங்க. கடுமையான சட்டத்தை உருவாக்குங்க. சட்டங்கள் ஒவ்வொரு தருணத்திலையும் மாறி 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 தான் இன்னைக்கு நம்மளெல்லாம் காபந்து பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கடைசியில ஒரு சாமானியன் ஒருத்த போய் நிக்கிற இடம் நம்பிக்கையோட நிக்கிற இடம் ஒன்று கடவுளோட சன்னதியில, கடவுளே நீ இருக்கியோ இல்லையோ என்னைய காப்பாத்துப்பா அப்படின்னு. அதே போல அவன் கடைசியா போய் நிக்கிற இடம் கோர்ட்டு வாசல் தான், நீதிப்படி தான், நீதி தான், நீதி அரசர்கள் தான். நீங்க தாங்க இதுக்கு உண்டான நீதியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் நீதி தருகிறாரோ இல்லையோ, சட்டம் அந்த நீதியை சரிவர தரணுங்கிறது தான் இந்த ரிதன்யாக்களுடைய மரணம் நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிற ஒரு மோசமான பாடம். வணக்கம்.